பின்னால பூவால வரல கண்ணிமா எருக்கு பூவால வரல கண்ணிமா என்னென்ன பூவால வரல கண்ணிமா எருக பூவால வரல கண்ணிமா தாண்ட தாண்டா தண்டுபிடி அம்மாலா தாண்ட தாண்டா தண்டுபிடி அம்மாலா தாண்ட போனால கண்ணிமா ஒரு குத்து மஞ்சால தாண்ட கண்ணிமா பொண்ணு தாண்ட போனால கண்ணிமா ஒரு குத்து மஞ்சால அரசால கண்ணிமா நண்டி கண்ணிமா எங்கடி போன நண்டி கண்ணிமா எங்கடி போன வீட்டை செடியில எழுத போன லட்சுமி தேவி எதற்காக தெரியுமா இந்த உருவம்? நம்முடைய பக்தன் இருக்கிற தெரியுமா பிரகலாதன், அவனுக்கும் ஆபத்து, அதனால இந்த உருமாறி வந்திருக்கிறோம். சரி, யாருன்னா வராங்களா இல்லையான பாருடியே. சாமி ஆர்மி ஆர்மி சாமி நாட்டாமி சாமி திடீர்னு வந்துக்கிறீங்க இந்த பக்கம். ஆமா, கையில வரப்பு பூரா கொச்சி கொச்சி எலி பிடிக்கிறீங்க. ஆமா, நான் ஆள் வச்சு அந்த வரப்பு கட்டத்தா இருக்குது. அவி நோன்ற வேலை தான் எங்களுக்கு. நோன்ற வேலை உண்மையான சாமி. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துக்குது? எதுக்கு வந்துக்கிறேன்னா நீங்க கன்னிமார் தானே கும்பிடுறீங்க. ஆமா, பொல்லாத சாமி எல்லா சாமி வணங்கலாம். கன்னிமார் பொல்லாது தெரியல. ஆமா, அதனால கன்னிமார் சாமி நம்ம கும்பிட போறப்போ நீ கும்பிட போறீங்க. ஆமா, நான் திடீர்னு வந்துக்கிறீங்கன்னா வந்து நான் கன்னிமார் அடிச்சுனா என் வீட்டு திருடு போட்டுறா. சாமி திருட்டு போயிடுச்சா? திருடு போயிடுச்சு. என்ன பொண்ணு சாமி, நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். 2000 ரூபாய் வச்ச காணனா யாரும் எடுத்து போட்டாங்க. யார் எடுத்து போயிருப்போ? ரவுண்டாயிரம் 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 இல்ல 2000. 2000 காணான்னு இப்ப கன்னிமார கும்பிடுறதுக்கு வந்துக்கிறேன். கன்னிமார கும்பிடுறா பொல்லாத சாமி, அதுக்கு தேவையான பொருள் குடுப்பியா? நீ என்னென்ன பொருள் வேணும்? நான் கேக்குற பொருள் குடுப்பியா? சொல்லு, கொடுக்குறேன். முதல்ல வந்து அவன் சூத்துல பாக்கு, ஆசூத்துல பாக்கு, வெத்தலை பாக்குன்னு சொல்றா. அடுத்தது முக்கியமான பொருள் கருவுரா. அடுத்தது கூதுவத்தி. இதெல்லாம் கொடுத்தன. அதுக்கப்புறம் நான் ஒரு சக்கரை போடுவேன். என்ன சக்கரை கேளு? என்ன சக்கரை? ஓம கூதி சக்கரை. ஓம கூதி சக்கரை போடு சாமி. ஓம கூதி சக்கரை போட்டு அதுல சாமியை உட்கார வச்சு அப்படி கிளப்புவோம். ஐயோ ஐயோ சாமிக்கு புரியலங்க. அது நல்லா இருக்குது. யார் தெரியுமா? என் பொண்டாட்டி சாமி. அப்புறம்டா என் பொண்டாட்டி சாமி நல்லா இருக்குதா? உனக்கு பிடிச்சிக்குதா? என் பொண்டாட்டி நீட்டு மட்டும் இப்ப நான் சும்மா தானே இருக்கிறேன். அதனால உன் பொண்டாட்டி அந்த விட்டுட்டு நான் சும்மா இருக்கிறல. சரி 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 வச்சாச்சு, முடிஞ்சு பாச்சு. நாட்டம்கார கூட்டு தட்சணை வை, தட்சணை வை. தட்சணை வைக்கல சாமி வராது. தம்பி வைக்கணும். அவரு நாட்டு ஊர் நாட்டாமையா அவரு வாத்தால் போடணும்டா. இப்பவுமே தட்சிணாமூர்த்தி வச்சுக்கிறேன். வர மாட்டேங்க. ஓமக்குழி போடு, ஓமக்குழி சக்கரம். அடி நில்லு. கன்னிமார் வாயை கீழே போட்டுக்கோ. அடி உக்காரு, அடி உக்காரு. அதே
சொல்லக்கூடாது. ஆமாண்டா. பொய் சொன்னா வாரி அடிச்சிடும் உன்னை. பாம்பு போய் சாகரம் போட்டாச்சா? அம்மா உட்கார வைக்கலாமா? அம்மா உட்கார வைக்க. அக்கட்டுமா உட்கார். ஐயா மலாயே மாமா கப்புன்னு உட்காராத, குப்புன்னு மண்ணி அரிக்க. ஆகியது உட்காரு. ஆகட்டா. அம்மா கிட்ட சொல்லு. கண்டிப்பா தாயே. மாமா ரொம்ப நேரமா அப்படியே உட்காந்தா ஓடுக்கு வந்துச்சு சார். சாமி தான் மூத்திரம் வந்து சொல்றது. மூத்திரம் வந்துச்சு. உக்காரி என்னடா அது? ஆட்டா பொருள் கேளு. என் வீட்டுல 2000 ரூபாய் பணம் வச்சு யார் எடுத்து போயிருப்பாங்க? யார் எடுத்து போனாங்களோ அவங்க தான் எடுத்து போய்க்கிறாங்க சாமி. யார் எடுத்து போனாலும் அவங்க எடுத்து போயிருக்காங்க. இது தொடர்ச்சி வந்து சரி அவன் சாமி நேரம் ஆகி போச்சு. கொஞ்சம் வர வந்து போச்சு. நீ புறப்படு சாமி, நான் பாத்துக்கிறேன். சரி சரி ஆகட்டும். நேரம் போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய பக்தன் இருக்கிற பிரகலாதன், அவனுக்கு ஆபத்து. அவனை போய் காப்பாத்தலாம். புறப்படு. பக்தன் பிரகலாதன், அவனுக்கு தான் ஆபத்து. அதனாலதான் இந்த உருவம் மாறி நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 5 தலை சர்ப்பமாக உருவெடுத்து நம்முடைய பக்தனை காப்பாத்து. அந்தியில் முகமாரி அந்தியில்
கொண்டு இந்த சோனிதாபுரி பட்டினம் நமக்கு சொந்தமில்லை என்று நினைத்தேன். ஆனால் குப்பையிலிருந்து கோவிந்தா என்று சொன்னாலும் அந்த இடத்திலே அவர் குறையை தீர்த்து வைக்கக்கூடியவன் இந்த கோபால கண்ணன். உண்மைதானப்பா? அப்படி இருக்கும்பொழுது என்னை இந்த வேலையிலே நல்லதொரு முறை காப்பாற்றி உண்மைதானே? உனக்கு ஆபத்து வரக்கூடாது என்று என்னை வாய்க்க வேண்டும் என்று அவர் வாங்கிய வரத்து வைத்து பரிமாறம் செய்தார்கள். அப்படி இருந்த போதிலும் எமது மக்களுக்கு ஆபத்து நேரக்கூடாது என்று வீடு குறைந்து வேறு வச்சு அவதாரம் எடுத்து ஆயுதத்தலை சர்வமாக என்னுடைய மனதை உருமாறி விசித்து உறுதி உன்னை காப்பாற்றி விட்டேனப்பா. அண்டவா இப்பொழுது வந்தது மிகவும் மகிழ்ச்சி. அப்படியா? என்னுடைய தந்தை ஒரு நேரத்திலே உங்களுடைய கரத்தால் மாண்டு மடிந்தார். உண்மைதானே? அப்படி மாண்டு மடிய வேலையிலே தந்தை மாண்டு விட்டார். தந்தை மாண்டு விட்டார் என்று நான் அவரை பற்றி நான் கவலைப்படவில்லை. காரணம் என்னுடைய ஆண்டவனை நான் நினைத்தேன். அப்போது நினைத்த போது தந்தை மாண்டு விட்டாரே என்று வருத்தம் இல்லாமல் என்னுடைய பக்தன் என்னையே போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றானே, உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேட்கிறாதா அப்படி என்று உரைத்தீர் அல்லவா? உண்மைதானப்பா? அப்பொழுது உங்களிடத்திலே நான் என்ன உரைத்தேன்? ஆண்டவா, எனக்கு வரம் வேண்டும். அந்த வரம் எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அதை நான் அப்பொழுது கேட்டு உங்களிடம் பெற்றுக் கொள்கிறேன் என்று உரைத்தேன். உண்மைதான். அப்பேற்பட்ட வரம் எனக்கு இப்பொழுது 2 வரங்கள் வேண்டும். பிரகலாதா, உனக்கு எத்தனையோ ஆபத்துகள் எல்லாம் இருந்தது. அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினேன். அப்படி இருக்கும் பொழுது முன்பு நேரத்திலே என்னுடைய தந்தை இரணியனை கொன்றீர்கள். அப்படி கொன்ற பிறகு அந்த நேரத்தில் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டேன். எப்போது கேட்கின்றோ அப்போது அந்த வரத்தை தந்தால் போதும் ஐயனே தெரிவித்தேன். அந்த வரத்தை எப்போது கேட்கின்றார்? என்ன வரும்? விளக்கமாக என்ன வரும் தெரியுமா? இந்த உலகத்திலே என்னை அழிக்க வேண்டும் என்று வந்தார்களே என்னுடைய தமையன்மார்கள். அந்த என் தமையன்மார்களுக்கு உங்களுடைய கரத்தால் இறப்பு என்பதே நேரக்கூடாது. என்ன வார்த்தை கூறுகின்றாய்? அக்கரமும் அழியாய் செய்தவர்கள் உனது தமையன்மார்கள் வீரபாலன் சிவபாலனும் அரக்க தொல்லை அறவே தீர்ந்து விட்டது. என்னை வாய்க்க வேண்டும் என்று உன்னை சித்திரவதை செய்தார்கள். ஆனால் என்னுடைய கொலைப்பகவை முடியும் என்று அவன் நினைத்திருந்தான். இருந்த போதிலும் உன்னை அப்படி செய்தார்கள் அந்த கொடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை உயிரோடு வாழ வேண்டும் என்று கேட்கின்றாயே, இது முறையே தகுமா? ஏனென்றால் இந்த உலகத்திலே தோன்றி தோன்றி அழியக்கூடியவர்கள் அரக்கர்கள். அப்படி என்னுடைய தமையன்மார்கள் எனக்கு துரோகத்தை செய்திருந்தாலும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்தான், நல்ல முறையிலே வளர்ந்தான், அவன் வாழ்ந்தான், கடைசியும் ஆண்டு மடிந்து விட்டான். அப்படி என்று இருப்பதை விட இன்னார் இந்த உலகத்திலே பிறந்தார், இன்னாரால் இந்த குடும்பம் தழைத்து வாழ்ந்தது, இந்த கிராமம் தழைத்து வாழ்ந்தது, இந்த நகரம் தழைத்து வாழ்ந்தது. அப்பேற்பட்ட புண்ணியவான் இந்த உலகத்திலே இருந்திருந்தார் இன்னும் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார். அப்படி என்று ஒரு நல்ல பெயரோடு இருக்க வேண்டும். பிறந்து வளர்ந்தால் அப்படி ஒரு நல்ல பெயர் ஏதாவது ஒன்றாவது இந்த உலகத்தில் நாம் பிறந்ததுக்கு ஒரு சாதனை செய்து காட்ட வேண்டும். என்னுடைய தமையன்மார்கள் அனைவரும் அக்கிரமம் அநியாயம் செய்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் உயிரோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கேட்கிறேன். எதற்காக? என்னுடைய தந்தையை ஒரு நேரத்தில் உன்னுடைய கரத்தால் கொல்லப்பட்டு என் கண்ணது உண்மைதான். அவர் பட்ட வேதனையை என் கண்ணால் நான் பார்த்தேன். அப்பேற்பட்ட கொடிய காட்சி என்னுடைய தமையன்மார்களுக்கு ஏற்படக்கூடாது. என்னுடைய தாயாதிகள் அனைவரும் ஆண்டு மடித்து விட்டார்கள். இருப்பது இந்த பிரகலாதனும் அதோ இருக்கக்கூடிய என்னுடைய தமையன்மார் இருவரும் தான். அப்படியா? அதனால் அவர்களுக்கு உங்கள் கரத்தால் இறப்பு பிரகலாதா, இருந்தாலும் என்னுடைய பக்தன் அப்படி இருக்கும்போது என்னுடைய பக்தராக நீ கேட்ட வரத்தை தரையின்றி தருவதுதான் இந்த மாயவனுடைய கடமை. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் என் கருத்தால் உன்னுடைய தலைமார்களுக்கு ஆபத்தே நேராது. போருமா? போதும். அது மட்டும் கிடையாது. 2வது வரம் என்ன தெரியுமா? 2வது வரம் என்ன? இதோ இந்த சோனிதாபுரி பட்டினத்திலே என்னுடைய தந்தை இறந்த பிறகு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி எனக்கு அதாவது மணிமணி சுட்டி இந்த நாட்டை நீதான் சீரும் சிறப்போடு ஆள வேண்டும். ஏனென்றால் மன்னன் இல்லா நாடு தினம் சுடுகாடு என்று உரைப்பார்கள். அப்பேற்பட்ட மன்னன் இல்லாமல் இந்த நாட்டிலே வாழக்கூடாது. நீங்கள் இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்று நல்ல முறையிலே இந்த நாட்டு மக்கள் பரிபாலனை செய்ய வேண்டும். அவர்களுடைய வார்த்தை கேட்டு இந்த நாட்டின் பொறுப்பை நான் ஏற்று மணிமணி என்னுடைய இந்த சோனிதாபுரி பட்டினத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டது. அனைவரும் அல்லும் பகலும் 60 நாயகம் மழை என்று பாராமல் காற்று என்று பாராமல் என்னுடைய ஆண்டவனை இந்த பஜனை மண்டபத்திலே என்னுடைய ஆண்டவன் பெயரை மட்டும் தான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். நாட்டு மக்களை பார்க்கவில்லை. அதனால் இந்த சோனிதாபுரி பட்டினமே சோர்வடைந்து இந்த என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் சோர்வடைந்து கிடக்கிறார்கள். எங்கள் நாட்டிலே லட்சுமி கடாட்சம் என்பது கிடையாது. அப்படியே
உன்னுடைய அதாவது என்னுடைய அன்னை இருக்கிறார்கள் லட்சுமி தேவி. ஆமாம். அந்த லட்சுமி தேவியை இந்த சோனிதாபுரி பட்டினத்துக்கு என்னோடு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அவருடைய பாதம் பட்டால் என்னுடைய சோனிதாபுரி பட்டினம் சோர்வடைந்தது. நல்ல சுபிட்சமாக இருக்கும். அனைவரும் லட்சுமி கடாட்சத்தோடு என்னுடைய நாட்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். அதற்காக இந்த ஒரு நாள் இந்த லட்சுமி தேவியை என்னுடைய நாட்டிற்கு அனுப்புகிறேன். என்னுடைய பக்தராக உங்களுக்கு கண்டிப்பா இதை கூட செய்ய மாட்டேன். சோனியாபுரி பட்டணத்திலே சோழர்கள் இருக்கிறது. அது வந்து சுபிட்சமாக இருக்க வேண்டும். அன்னை லட்சுமி தேவியை உன்னோடு அனுப்பி வைக்க வேண்டும். லட்சுமி, இதோ என்னுடைய பக்தர் வார்த்தையை கேட்டாயா? சோனியாபுரி பட்டணத்தில் சோறு விடுது இருக்கிறது. லட்சுமி கடாச்சாரம் பொறுத்திருக்க வேண்டும். ஆகவே என் பக்தர் தொழிலோடு சென்று சோனியாபுரிக்கு சென்று நகரம் வந்த பிறகு மறுபடியும் வைகுந்தமா அந்த வித ஆபத்து நேராமல் பாதுகாப்பா என் பக்தன் கூறுவான். அன்னையை அழைத்து செல்ல அது மட்டும் கிடையாது. இப்போது உரைத்தேனே, ஒரு மனிதன் பிறந்தால் பேரும் புகழோடு இன்னாரால் இன்னார் நிறுவப்பட்டது என்று இருக்க வேண்டும். இப்போது என்னுடைய தமையன்மாரால் நான் மாண்டு மடிந்துவிட்டேன். மாண்டு மனித பிறகு மீண்டும் இந்த நாள், அதாவது இறந்த பிறகு அந்த பிணம் மீண்டும் வீடு போனால் சேர்க்க மாட்டார்கள். அதனால் இந்த இடுகாடு என்னும் சுடுகாட்டிலே எனக்கு ஒரு கண்ணாடி மாளிகை அமைக்க வேண்டும். அப்படியா? அந்த கண்ணாடி மாளிகை அமைத்து அதன் உள்ளே என்னுடைய ஆண்டவனின் உருவ படத்தை வைக்க வேண்டும். அப்படி உருவ படத்தை வைத்தால் என்னுடைய நாட்டு மக்கள் எப்படி என்னுடைய லட்சுமி போனால் சுபிட்சமாக வாழ்வார்கள். அந்த என்னுடைய ஆண்டவனை நான் மீண்டும் அந்த கண்ணாடி மாளிகைக்குள் இருந்து அணிதினமும் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு என்று ஒரு பேரும் புகழும் இந்த உலகத்திலே நிலைத்து வாழ வேண்டும். அப்படியா? எப்போது அதாவது மாட்ட பின்னும் மறுபடியும் இன்னொரு செல்லாது. ஆகவே இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்கு நான் கண்ணாடி மாளிகை அமைத்து என்னுடைய உருவ சிலையை வைத்து வணங்கப் போகிறாய். அப்படித்தானே உனக்கு அதோ பார் கண்ணாடி மாளிகை அமைத்து விட்டு இடுகாடு என்று சொல்லி சுடுகாட்டில் அந்த கண்ணாடி மாளிகையிலே என்னுடைய உருவப்படுத்தி வைத்து சீரின் சிறப்போடு வாழ்ந்தால் அதுவே நான் பெற்ற பெரும் பாக்கியம். அது மட்டும் இல்லையப்பா, எப்பொழுது இந்த இடுகாடில் சொல்லக்கூடிய கண்ணாடி மாளிகையில் இருக்கின்றாயோ இச்சனமுதல் உன்னுடைய பெயர் என்ன தெரியுமா? பிரகலாதன் கிடையாதப்பா. இன்று முதல் பிரகலாதாழ்வா. இப்பொழுது அவனுக்கு உருவத்தை கொடுத்திருக்கிறோம், அது உயிரை கொடுத்திருக்கிறோம். அதனால் எந்த நேரமும் உன்னையே வணங்கியதால் இன்று நாள் கொண்டு இந்த கண்ணாடி மாளிகையிலே பிரகலாதனாக இருந்த நான் பிரகலாத ஆழ்வார், பிரகலாத ஆழ்வார், பிரகலாத அப்படியே லட்சுமி ஏதோ பக்தர்களை சென்று புறப்பட்டு போகலாம்.